தேஜ சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானம் எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். மிகவும் அடிமட்டமான நிலைமையில் கூட இருக்கலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். பல விதமான தேவைகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். வாழுகிறதற்கு பிடிக்காமல் நீங்கள் அனுதினமும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். போராட்டமான சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கலாம். உதவி செய்ய யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். முடிந்தது என்று சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் ஆரம்பிக்கிறவர். எல்லாம் கைவிடப்படும்போது கர்த்தர் கையை கொடுத்து அரவணைத்து நான் இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. இயேசுவே மிகவும் அற்புதமான தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று நீங்கள் இன்னும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை கர்த்தர் சாட்சியாக வைப்பார். God bless you.